என்னம்மா நிறைய காசு வச்சிருக்கியா, நிறைய விளக்கு ஏத்துற, நிறைய பூஜை பண்ற, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம். எல்லா பூஜையும் பண்ற, பிரதோஷமும் பண்ற, அமாவாசை வழிபாடும் செய்யற, கிருத்திகையும் பண்ற, செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ற, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ற, ஆடிப்பெருக்கு பூஜை பண்ற, இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகமா இருக்கலாம். ஒரு சிலர் நம்மளால ஏன் இப்படி பூஜை பண்ண முடியாதா, ஆனா காசு நிறைய செலவாகுமே அப்படின்னு கூட யோசிக்கலாம். அப்படி நீங்க யோசிக்கிற ஆளா இருந்தா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். என்னுடைய பட்ஜெட்ல நான் எப்படி அழகா எளிமையான முறையில பூஜை பண்றேன் அப்படிங்கறதான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிலைவாசல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நிலைவாசல்ல நம்ம வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் ரொம்ப அவசியம். இது 10 ரூபா பாக்கெட், 5 ரூபா பாக்கெட்ல இருந்து கிடைக்குது. நான் பாத்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்கிக்குவேன். இதுல 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம தண்ணியில நல்லா குழைச்சாலே இந்த நிலைவாசல் ஃபுல்லாவே நம்ம தேய்ச்சிடலாம். எனக்கு அந்த 10 ரூபா பாக்கெட்டே பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அபிஷேகமும் பண்றேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் எல்லா நாளும் பண்றது இல்ல, முக்கியமான நாட்கள்ல முக்கியமான தெய்வங்களுக்கு, அதுவும் என்கிட்ட சிலைகள் இருந்தா மட்டும்தான். முருகர் சிலை இருக்கு, அதனால அபிஷேகம் பண்ணுவேன். சிவலிங்கம் இருக்கு, அதனால அபிஷேகம் பண்ணுவேன். வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே என்கிட்ட அபிஷேகம் பண்ண முடியாது. விநாயகர் பெருமானுக்கு பண்ணுவேன். ஸோ எது பண்ணாலுமே 1 ஸ்பூன் தான் எல்லாமே, திருமஞ்சனம், மஞ்சள், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அழகுக்காக நம்ம வாங்குவோம் இல்லையா, இதெல்லாம் நான் ஆன்லைன்லயோ இல்லை கடைகள்லையோ போய் வாங்கணுமே வாங்க மாட்டேன். திருவிழா சமயத்தில் சமயபுரம் தேர் அன்னைக்கு இதை வாங்கினது. 1 வருஷம் ஆச்சு, இதை மாட்டவே முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாட்டும் போது விழுந்துருச்சு. இது எங்க மாட்டுறதுன்னு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த தோரணம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீடு, இந்த சொந்த வீடு புதுசுல வாங்கினது. ஸோ இது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணா கூட போதும். டஸ்ட்டை மட்டும் கட்டி விட்டா போதும். நமக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுலயும் கம்மி ரேட்ல பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சிலைகள் வச்சிருக்கவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ சிலைகள் இல்லை அப்படின்னா நமக்கு அபிஷேகம் பண்ற வேலையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ முருகருக்கு அபிஷேகம் பண்றோம்னா அவருக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி கோமாதாவுக்கு பண்றோம்னா அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நாள்ல திருவோணம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அந்த மாசத்துல ஒரு நாள் தான் அபிஷேகம் பண்ண போறேன். அதனால எனக்கு மஞ்சள் குங்குமம் செலவு ரொம்ப ஆகாது. ஆனா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பூஜைகளும் பண்றமே நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. 1 ஸ்பூன், அதுவும் சின்ன ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்றேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கி வச்சுக்குவேன். எல்லா நாளுமே நம்ம அந்த தேங்காய் சிரட்டையில வச்சு போட முடியாது. சில சமயம் அது கிடைக்காம கூட போகும். அது இல்லாமலும் இருக்கும் வீட்டில். அதனால இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கி வச்சுக்குவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன கப் சாம்பிராணி இருக்கு நமக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்ப ஏற்றிக்கலாம். எல்லா நாளும் சாம்பிராணி போடணும் அவசியம் இல்லை. சில நாட்கள் ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு சூடம் மட்டும் காமிச்சுக்குவேன். சூடம் சின்ன வில்லையா வாங்கி வச்சுக்குவேன். ரொம்ப பெருசா வாங்க மாட்டேன். சின்ன சின்ன வில்லையா இருக்கும் பார்த்தீங்களா, பேக்கெட்ல நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சூடம் தான். ஏன்னா நம்ம பூஜை ரூமுக்கு மட்டும்தான் காட்ட போறோம். அதனால சூடம் சின்ன சைஸ் தான். அதே மாதிரி இந்த குமரனோட தீபம் நல்லெண்ணெய் தான் வாங்குறேன். இது எனக்கு 75 ரூபாய் என்னமோ வரும். இது எனக்கு 1 மாசத்துக்கே வரும். 1 மாசத்துல நான் 2 தடவை வாங்குற மாதிரி வரலாம். சில நாட்கள் விசேஷ நாட்கள் வந்தாலும் வரும். ஸோ அப்பயும் நான் ரொம்ப சிக்கனப்படுத்தி எப்படியும் ஒரு 20 நாளைக்கு மேலே நான் கொண்டு வந்துடுவேன். டெய்லி விளக்கேற்றுறதுனால தான் இந்த செலவும் ஆகுது. டெய்லி நம்ம விளக்கேற்றலை, பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கெல்லாம் ஏற்றலை அப்படின்னா இன்னுமே நமக்கு எண்ணெய் செலவு கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி தீப்பெட்டி போட்டு மொத்தமாக வச்சுக்குவேன். நான் துணை விளக்கை கொண்டு ஏற்றுறனால தீப்பெட்டி செலவும் எனக்கு கம்மியாக தான் வரும். ஒரு குச்சியில் துணை விளக்கை ஏற்றிட்டேன் அப்படின்னா அந்த துணை விளக்கை கொண்டே மற்ற எல்லா தீபங்களையும் நான் ஏற்றிடுவேன். அதனால் தீப்பெட்டி செலவு ரொம்ப ஆகாது. இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூக்கள் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி வளையல், அச்சதை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிக்குவேன். ஸ்டென்சில்ஸ் வாங்கி வச்சுக்குவேன். எதுக்காக அப்படின்னா நம்ம கோலம் போட்டு அலங்காரம் பண்றதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மற்ற வேலைகளை பார்க்க முடியாது அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி சாமிக்கு தேவையான நெக்லஸ், இந்த மாதிரி பாசி, இதெல்லாம் ஒரு தடவை வாங்கினாலே போதுமானது. நம்ம சும்மா சும்மா வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு போட்டோவில் எப்படி மாட்ட முடியுமோ அந்த மாதிரி அதுக்கு வாங்கிக்கலாம். சிலைகளுக்கு மாட்ட மாதிரி சின்ன சைஸாக வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா நான் ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே வாங்குறதே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நமக்கு பிரம்மாண்டமா தெரியறதுக்கு முக்கியமான காரணம் தீபங்கள் இந்த ஒளி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பிரைட்டா கொடுக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தீபங்கள் ஏற்றுறோம், அதனால பிரம்மாண்டமா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு நம்ம டெய்லியும் ஏற்ற போறது இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி சாம்பிராணி, வெண்கடுகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் கூட வரும். அந்த திருமஞ்சனம்லாம் வாங்கி
கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. இப்பதான் வந்து நான் ரீஃபில்லே பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா தீரவே இல்லை. ஏன்னா நமக்கு சொன்ன மாதிரி அபிஷேகத்துக்குலாம் ரொம்ப அந்த சின்ன ஸ்பூன் பாத்தீங்களா, அதுல 1 ஸ்பூன் தான் போடுவேன். தண்ணி நல்லா கலக்கி அப்ப வந்து அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து நம்ம நிறைய பூஜை பண்றதுனால வீட்டுல இருக்க கணவன்மார்கள்ட்ட நம்ம அடிக்கடி கேட்டோம் அப்படின்னா பூஜையே பண்ண வேணான்றுவாங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமா நான் வந்து எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்குவேன். ஸோ மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி சூடவில்லை நான் சொன்ன மாதிரி சின்னதா வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரே வந்து பழைய ட்ரே யூஸ் பண்ணாத இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இதுக்காக வந்து புதுசா வந்து ஆன்லைன்ல போட்டு அதெல்லாம் நான் பண்றது இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்டூல் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டியை வந்து வச்சிருப்பேன், இந்த வஸ்திரம் இதெல்லாம் வச்சிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு கபோர்டு மாதிரி சின்னதா பிளாஸ்டிக்ல கேட்டிருக்கேன். அது இன்னும் விஷிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. அது இன்னும் வாங்கி தரல. அது எப்போ வாங்கி தராங்களோ அப்பதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்ப இந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே அந்த ஆர்கனைசர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் நான் வந்து வச்சிருக்கேன். பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் வந்து டைமண்ட் கல்கண்டு. அதாவது நம்ம நிவேதனம் பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கலாம். ஸோ ஆடி மாதம் அப்படின்னா நம்ம வந்து கூழ் வந்து வாக்குறதுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு வாங்குவோம். ஸோ இதெல்லாமே ராகி இப்பெல்லாம் வந்து எல்லார் வீட்டுமே இருக்குது. ஸோ அதனால வந்து நமக்கு இந்த நிவேதனம் பண்ற பிரச்சனையும் வந்து இருக்காது. எதுவுமே இல்லை அப்படின்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கலாம். அதுவுமே வாங்கலை அப்படின்னா பழங்கள் வந்து டெய்லியுமே நம்ம இந்த சாக்கை வச்சாவது வாங்கி நம்மளுமே சாப்பிடலாம். கொய்யாப்பழம், இல்லை வந்து மாதுளம்பழம், இது மாதிரி வந்து நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து மனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடுவில் வந்து நான் நிரந்தரமா எந்த சாமியும் வைக்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லா பூஜையும் பண்றதுனால நடுவில் வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். எந்த நாளுக்கு எந்த தெய்வத்துக்கு நான் பூஜை பண்றனோ அப்ப வந்து இந்த மனையில வச்சிருவேன். ஸோ அதனால உங்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜை ரூம்ல ஒவ்வொரு சாமி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகர் நடுவில் வச்சு முருகர் சம்பந்தப்பட்ட அந்த தீபத்தை வந்து ஏற்றிடுவேன், வெற்றிலை தீபம் ஏற்றுவேன், அபிஷேகம் பண்றதுக்கு பண்ணுவேன். இதே லட்சுமி குபேர பூஜைனா குபேர லட்சுமி படம் வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சில்லறை அர்ச்சனை பண்றதுக்கு ரெடி பண்ணுவேன். பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமான் போட்டோ, சிவகுடும்பம் போட்டோ வச்சுட்டு லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயகரை மனையில வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து முக்கியமான நாட்கள் எதுவுமே தவற விடாதனால நம்ம தொடர்ந்து செய்யறதுனால அது நமக்கு பழகி போயிடும், நமக்கு பிடிச்சும் போயிடும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு கோவில்ல இருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வீடு வீடாவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து பூஜைகள் பண்றது ரொம்பவே எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். மாதவிடாய் சமயத்துல பூஜை ரொம்ப லாக் பண்ணிடுவேன். அந்த 5 நாள் வந்து நான் போக மாட்டேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கையெல்லாம் குளிச்சுட்டு பெட்ஷீட்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு பூஜை பொருட்கள் கழுவவே நான் வந்து எடுப்பேன். ஸோ அந்த 5 நாள் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால வந்து அப்ப வந்து நான் வந்து உள்ள வந்து போறதில்ல. நான் சொன்ன மாதிரி நிவேதனம் நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அந்த சாப்பாடை நிவேதனமா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்கள் வைக்கலாம். இல்லை ஆடி மாசம் அப்படின்னா நான் கூழ் வந்து வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா பசும்பால் கூட வைக்கலாம். அதுவுமே இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் கூட நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா பூஜை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விளக்கு ஏற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அப்படி கிடையாது. நான் அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே குட்டி குட்டியான அகல் விளக்கு தான். அதில் எண்ணெயும் ரொம்ப மிச்சமாகும். திரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரி தான் வந்து நான் போட்டு ஏற்றுவேன். ரெட்டை திரிலாம் போட்டு ஏற்றதான் நான் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி போட்டாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய வந்து சிலைகளோ இந்த படங்களோ வந்து வாங்குறது இல்லை. எந்த கோவிலுக்கு போனாலும் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேணா வாங்கலாம். ஆனா வந்து சாமி போட்டோ, சாமி படங்கள்லாம் நிறைய வாங்குறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து சிக்கனமா வந்து நம்ம பூஜை பொருட்கள் பயன்படுத்தும் போது அதை யூஸ் பண்றதும் அதை வந்து நம்ம பயன்படுத்துறதும் ரொம்ப வந்து எளிமையா நமக்கு வந்து இருக்கும். ஸோ பட்ஜெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பாசிப்பருப்பு பாயசம் கூட நம்ம ஆடிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வீட்டுல இருக்கவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்கள் மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது செய்யலாம். கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இந்த சதுர்த்தி அன்னைக்கு. அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து அந்த பூஜைகள் அப்படின்னு வந்தாதான் நம்ம சாமிக்காக ஏதாவது செய்வோம்னு செய்வோம், அதை நம்ம சாப்பிடவும் செய்வோம். ஸோ இந்த மாதிரிதான் வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அது எளிமையா பண்றேன், ரொம்ப திருப்தியா பண்றேன். அதனாலதான் என்னால தொடர்ந்து பண்ண முடியுது. மற்றவங்க பார்த்து இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம ஆடம்பரமா இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், இவ்வளவு பெரிய செலவு வைக்கணும், அவ்வளவு பெரிய விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இவ்வளவு பூஜைகள் என்னால பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல ஏதாவது பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.